இந்த வீடியோல பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அது எப்படி ஒர்க் பண்ணுது, எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம முழு பயனை அடைய முடியும் மற்றும் பல தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு பவர்ஃபுல் ஃபினான்ஷியல் கான்செப்ட். இது சம்பாதித்த வட்டிக்கு வட்டி சம்பாதிக்கிற செயல்முறை. இதுல நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டங்கள்ல சம்பாதித்த வட்டி அசலோடு சேர்க்கப்பட்டு அடுத்த காலகட்டத்துல கூடுதல் வட்டியை உருவாக்குது. இது நீண்டகால செல்வத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை இயங்குமுறைன்னு சொல்லலாம். இந்த கான்செப்ட் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே வளமான வரலாற்றை கொண்டிருக்கிறது. பழம்பெரும் கணிதவியலாளர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இத உலகத்தின் 8வது அதிசயம்னு சொல்லியிருக்காரு. காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் புரிந்து கொள்வது என்பது தனிநபருக்கும் சரி, பணத்தை முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கும் சரி, அவர்களுடைய ஃபினான்ஷியல்ஸ் கோலை அடைவதற்கு மிக முக்கிய பங்கை கொடுக்குது. காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி வேலை பண்ணுதுன்றதை பத்தி பார்க்கலாம். காம்பவுண்டிங் அதாவது கூட்டு விளைவு காலப்போக்கில் முதலீட்டின் மதிப்பில் அதிவேக வளர்ச்சிக்கு வழிவகுக்குது. இது நீண்டகால செல்வத்தை உருவாக்குவதற்கான சக்தி வாய்ந்த கருவின்னு சொல்லலாம். அதிக வட்டி விகிதமும் அடிக்கடி காம்பவுண்டிங் ஆறதும், அதாவது டெய்லி, மந்த்லி ஆர் ஆனுவலி எந்த ஃப்ரீக்வன்சியில் அந்த வட்டி அசலுடன் சேர்றதுன்றதை பொறுத்து முதலீடு வேகமாக வளருது. அதனாலதான் நீண்ட காலத்துக்கு செல்வத்தை உருவாக்க விரும்புறவங்க காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் உடைய சக்தியை புரிந்து கொள்வதும் மேம்படுத்துவதும் முக்கியம். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டுடைய கணக்கு முறையை இங்க பார்க்கலாம். இதுதான் இதனுடைய ஃபார்முலா. இதுல ஏன்றது குறிப்பிட்ட முதலீட்டு காலத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை, பின்றது முதல்ல நாம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட், ஆறுன்றது வட்டி, என்னன்றது அந்த வட்டி எத்தனை தடவை ஒரு வருஷத்துல அசலுடன் சேர்றது என்ற ஃப்ரீக்வன்சியை குறிக்குது, டீன்றது எத்தனை வருடத்துக்கு அந்த பணம் முதலீடு செய்யப்படுறதுன்றது குறிக்குது. எடுத்துக்காட்டா 5 லட்சம் தொகையை 8.25% வட்டிக்கு 5 வருஷத்துக்கு மந்த்லி காம்பவுண்டிங் ஸ்கீம்ல முதலீடு செய்யும் போது அந்த முதலீட்டு கால இறுதியில 7,45,912 ரூபாய் கிடைக்குது. அதாவது கிட்டத்தட்ட 50% முதலீடு உயர்ந்திருக்குது. அதே எடுத்துக்காட்ட 10 வருடத்துக்கு முதலீடு செய்யும் போது 11,13,095 ரூபாய் கிடைக்குது. நம்ம பணம் 122% உயர்ந்திருக்கிறது. இதன் மூலயமாக நீண்ட காலத்துக்கு அதிக ஃப்ரீக்வன்சியில காம்பவுண்டிங் ஆற முதலீட்டு ஆப்ஷன்ல நம்ம பணம் மிக விரைவாக வளருதுன்றதை புரிஞ்சுக்கலாம். இதனுடைய பயன்கள்னு குறிப்பா சொல்லணும்னா, முதல்ல ஏர்லி இன்வெஸ்ட்மெண்ட். எவ்வளவு சீக்கிரம் நாம முதலீடு செய்யறோமோ அந்த அளவுக்கு இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஒர்க் பண்ணி அதனுடைய மேஜிக்கை நமக்கு தருது. இதனால நம்மளும் நம்மளுடைய நிதி இலக்குகளை அடைஞ்சு நிதி சுதந்திரத்தை பெற முடியும். 2வது ஒர்க் லைஃப் பேலன்ஸ். முதலீடு நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்யப்படுறதுனால ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு நாம மீண்டும் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் சின்னதா இருந்தா கூட ஏற்கனவே அக்யூமுலேட் ஆன கூட்டு வட்டி ஒரு சிறந்த தொகையை அடைஞ்சிருப்பதனால அதனுடைய கூட்டு வட்டி சிறந்த முறையில வேலை பண்ணும். இது குறிப்பா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணுன்றவங்க தேர்ந்தெடுக்கலாம். 3வதாக பாசிட்டிவ் சைக்காலஜிக்கல் இம்பாக்ட். இது நிதி சுதந்திரத்தை கொடுக்குதுன்றதுனால சைக்காலஜிக்கலா நம்மளால பாசிட்டிவா செயல்பட முடியும். இது எப்படி வேலை பண்ணி நம்மளுடைய செல்வத்தை பெருக்குதுன்னு நமக்கு தெரியறதுனால நம்ம தொடர்ந்து முதலீடு செய்வோம். இதனால நம்மளால பினான்சியல் டிசிப்ளினை கடைபிடிக்கவும் நம்முடைய குறிக்கோள்களை அடையவும் முடியும். எந்த வழிமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் உடைய மொத்த பயனை அடைய முடியுன்றதை பத்தி பார்க்கலாம். முதல்ல ஸ்டார்ட் ஏர்லி. சீக்கிரம் முதலீடு செய்யறதன் மூலம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் காம்பவுண்டிங் எஃபெக்ட் அதிகமாகும். அதனால சின்ன சின்ன தொகையா தொடர்ந்து சேர்த்து வச்சாலும் கூட ஒரு பெரிய தொகையை நோக்கி நம்மளால பயணிக்க முடியும். 2வது ரெகுலர் கான்ட்ரிபியூஷன். நிலையான மற்றும் ஒழுக்கமான முதலீடுன்றது நம்மளுடைய காம்பவுண்டிங் எஃபெக்டை பல மடங்கு அதிகப்படுத்துது. இது மந்த்லி, குவார்டர்லி இல்லைன்னா ஆனுவல் கான்ட்ரிபியூஷன், அதாவது பங்களிப்பாக கூட இருந்தாலும் புதிய மூலதனத்தை தொடர்ந்து சேர்த்து சேர்த்து வைப்பதனால நம்மளுடைய முதலீட்டின் வளர்ச்சி அதிகமாகும். 3வது இன்ட்ரெஸ்ட்டை திரும்பி பெறுவதற்கு பதிலா அதை முதலீட்டுடன் மீண்டும் சேர்க்கணும். இது வட்டியை அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல அதிவேகமாக வளர செய்யுது. அதனால இன்ட்ரெஸ்ட்டை செலவழிப்பதற்கு பதிலாக நமக்காக பணத்தை அதிகப்படுத்த அதை வேலை செய்ய அனுமதிக்கணும். 4வதாக ஃப்ரீக்வன்சி ஆஃப் காம்பவுண்டிங் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய முதலீடும் அதிகரிக்கும். வருடாந்திர கூட்டு வட்டிக்கு மாறாக டெய்லி, மந்த்லி இல்லைன்னா குவார்டர்லி காம்பவுண்டிங் ஆகக்கூடிய சேவிங்ஸ் இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை இதற்காக நம்ம தேர்ந்தெடுக்கணும். கடைசியா இன்வெஸ்ட்மெண்ட்ல, அதாவது நம்ம முதலீடு செய்த மொத்த தொகையில இருந்து தேவையில்லாத காரணங்களுக்காக பணம் எடுப்பதை தவிர்க்கணும். இதனால காம்பவுண்டிங் ப்ராசஸ் வந்து பாதிக்கப்படுது. முதலீட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் திறனையும் அது குறைக்குது. இந்த 5 உத்திகளையும் செயல்படுத்துவதன் மூலம் காம்பவுண்டிங் எஃபெக்ட் உடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி நம்மளுடைய செல்வத்தின் வளர்ச்சியையும் அதிகப்படுத்த முடியும். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பொதுவான தவறான கருத்துக்கள்னு சொல்லணும்னா, ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ், குறுகிய கால நன்மைகளை மிகைப்படுத்துவது, விரைவான வருமானத்துக்கு விரும்பி நீண்டகால முதலீட்டு பொறுமையினுடைய அவசியத்தை அங்கீகரிக்க தவிர்ப்பது. 2வது இன்ஃப்ளேஷன் அண்ட் ஃபீஸ்.
காம்பவுண்டிங் எஃபெக்டை பாதிக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் மற்றும் இதர கட்டணங்கள் ஏதாவது இருந்தால் அதை கணக்கில் கொண்டு சரியான இடத்திலும் சரியான வகையிலும் முதலீடு செய்யணும். இல்லைனா இந்த காரணங்களால் கூட முதலீட்டின் மதிப்பு கணிசமாக குறைய வாய்ப்பு இருக்கு. இதை சரியா நம்ம மேனேஜ் பண்ண தவறினால் காம்பவுண்டிங் எஃபெக்ட் நம்மளுடைய முதலீட்டின் வளர்ச்சியை குறைமதிப்புக்கு உட்படுத்துது. மூணாவதாக, சிலர் இதை தவறாக கெட் ரிச் குயிக் ஸ்கீம், அதாவது விரைவாக பணக்காரர்களாகக்கூடிய ஸ்கீம்னு நம்புறாங்க. உண்மையில கூட்டு வட்டின்றது நீண்டகால எஃபெக்ட். இதுக்கு நிலையான ஒழுக்கமான முதலீடு மற்றும் முழு பயன்களை பெற பொறுமையும் தேவைப்படுது. நாலாவதாக, ஒரு சிலருக்கு அதிக தொகை இருந்தாதான் இதுல முழு பயனை பெற முடியும் என்ற தவறான கருத்தும் இருக்கு. சின்ன சின்ன தொடர்ச்சியான முதலீட்டு பழக்கத்தை நீண்ட காலம் செய்வதனாலையும் இந்த பலனை பெற முடியும். அதனால எல்லா வகையான இன்கம் லெவல்ஸ்ல இருக்கிறவங்களும் இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். கடைசியா, சிலர் முதலீட்டு உத்திகளை அவர்களுடைய தனிப்பட்ட ஃபினான்ஷியல் கோல்ஸ், ரிஸ்க் டாலரன்ஸ் மற்றும் கால எல்லைக்கு ஏற்ப மாற்றுவதனுடைய முக்கியத்துவத்தை அங்கீகரிக்க தவறிடுறாங்க. எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவங்களுடைய நிதி தேவைகளுக்கு இந்த வகையான முதலீடு சரியா இருக்கும்னு நம்புறாங்க. தனிப்பட்ட நபரினுடைய சூழ்நிலைகள் மற்றும் நோக்கங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு செயல்படும் அணுகுமுறை இதுக்கு தேவைப்படுது. இந்த வகையான பொதுவான தவறான கருத்துக்களை நிவர்த்தி செய்யறதன் மூலயமாக தனிநபர்கள் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டுடைய பவர்ஸை துல்லியமாக புரிஞ்சுக்கிட்டு தகவலறிந்த முடிவுகளை எடுக்க முடியும். யதார்த்தமான எதிர்பார்ப்புகளை அமைக்கவும் நீண்டகால நிதி இலக்குகளை அடையவும் முடியும். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டுடைய ஸ்ட்ராட்டஜிஸை புரிஞ்சு கொள்றதன் மூலயமாகவும் அதனுடைய தவறான கருத்துக்களை நிவர்த்தி செய்வதன் மூலயமாகவும் நீண்டகால செல்வத்தை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை திறக்கலாம் மற்றும் எதிர்காலத்துக்கான வலுவான நிதி நிலையையும் பராமரிக்கலாம். முக்கிய தலைப்பில் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்கள் பேராதரவை எதிர்பார்க்கும் உங்கள் முதலீட்டு பார்வை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.